ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர் 2. இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கர்ச்சீஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து 4 பக்கமும் ஒரே மெஷர்மெண்ட் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ச் டேப்பில் வச்சு அளந்து பார்க்குறேன். எனக்கு 8.5 இன்ச்சு வருது. நீங்கள் எந்த சைடு டேர்ன் பண்ணி பார்த்தாலும் அதே 8.5 இன்ச்சு வந்து வரணும். நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு எல்லா சைட்லையும் இருக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்க்கறதுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபேப்ரிக்கை மடிச்சுக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு நெகத்தால் நீங்கள் வந்து நீவி விட்டிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து எதுவுமே மாறாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுக்கு அயன் பண்ண மாதிரி கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு இதே மாதிரி கையால் நீவி விட்டிங்கன்னா அயன் பண்ணாமலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீட் ஃபினிஷிங் வந்துடும். எப்பயுமே எந்த ஒரு கிளாத்தை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், தைச்சி முடிச்சக்கப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்ஜு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். நான் ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் கர்ச்சீஃப் தைக்கும் போது நம்ம எந்த மாதிரி வந்து தைக்கணும் அப்படின்னு. நல்லா வந்து நீவி விட்டுட்டு ஃபோல்டிங் சைடும் கிளாத்து கீழே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளாட்டாக, அந்த போர்ஷனும் நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்து தைக்கணும். கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே தெரியக்கூடாது, நம்ம எப்படி வந்து தைச்சோன்னே தெரியக்கூடாது. கிளாத்தோட கிளாத்தாக வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்காக தைக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கிளாத்தை வந்து நல்லா இழுத்து பிடிக்காமல் எப்படி வந்து தையல் போதோ அதே ஃப்ளோவில் வந்து நீங்கள் விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் ஃபினிஷிங்கு. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து தைங்க. அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து தையல் வர மாதிரி நீட்டாக வந்து தைக்கணும். ஒரு கார்னர் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. நம்ம டேரெக்டாகவே ஒரு எண்டில் ஆரம்பிச்சோன்னா கடைசி அந்த 4 போர்ஷனும் அப்படியே கட் பண்ணாமலே தைக்க முடியும். இப்போ பிகினர்ஸாக இருக்கும் போது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக டேரெக்டாக ஒரு சைட்லேருந்து மற்ற 3 சைடுமே ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா 2வது சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த கார்னர் எட்ஜு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். இதை மட்டும் மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடு வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க 2 போர்ஷனும் நம்ம தைக்கணும். அதே மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கையை வந்து எப்படி வந்து வைக்கிறீங்கன்னு பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபோல்டு பண்ணேன். அப்புறம் தைக்க வந்து மடித்து விட்டு நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மட்டும் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணியோ இல்லை அயன் பண்ணியோ அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வந்து நீங்கள் டேரெக்டாக தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டேரெக்டாக வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் எட்ஜஸில் நம்ம தையல் வந்து போடணும். இது வந்து எட்ஜு தையல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து தையல் போடும்போது தான் நீட் ஃபினிஷிங் இருக்கும். இப்போ கடைசி போர்ஷனாக இருக்கிற கடைசி லைனை தான் நம்ம தைக்கிறோம். கடைசி லைன்லேயும் சேம் ஸ்டெப்பு தான். கடைசி லைனில் போடும்போது பாருங்கள் 2 சைடும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் உங்களுக்கு தைக்கிறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். நீட் ஃபினிஷிங்காக இந்த போர்ஷனில் தான் தைக்க வேண்டியதாக இருக்கும். மற்ற போர்ஷன்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கரெக்டாக வந்து அந்த எட்ஜ் தையெல்லாம் போட்டு முடித்தாதான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம முடிக்க போகிறோம். கடைசியாக நான் எட்ஜ் தையல் போட்டு முடிச்சிட்டேன். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பிசுறுலாம் இருந்தால் ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கர்ச்சீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த கிளாஸோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்காக நான் வந்து மார்க்கர், ஸ்கேலு, கட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டாட்லேயே வந்து 2 டைப் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ட்டு டாட் வந்து எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். பஸ்ட்லேயே வேஸ்ட் போர்ஷனில் நம்ம தைக்கக்கூடிய டாட் தான் பஸ்ட்டு வேஸ்ட் டாட்னு சொல்லுவோம். இப்போ ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ளவுஸ் போர்ஷனில் சென்டராக வந்து நம்ம பஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாட் பிடிச்சிருப்பாங்க. அந்த டாட் தான் நம்ம இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த டாட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி வந்து டாட் வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸில் எப்படி பிடிப்போமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச்சு வந்து கரெக்டாக கீழே அந்த ஷேப்லேருந்து மேலே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1.5 இன்ச்சும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1.5 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 2 சைடும் நம்ம மார்க் பண்ணோம்ல 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சை வந்து கரெக்டாக வந்து இந்த எட்ஜில் வச்சு கரெக்டாக அந்த கார்னர் ஷார்ப் எட்ஜில் வர மாதிரி நம்ம கோடு போட்டு எடுக்கணும். தையலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழேருந்து ஷார்ப் எட்ஜில் வர மாதிரி தான் நம்ம கோடு போட்டு எடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து பஸ்ட்டோட வேஸ்ட் டாட் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நெக்லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். நெக்லைனும் அதுக்கப்புறம் ஆம்கோல் போர்ஷனில் வர கர்வும் வந்து ட்ரா பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து டாட் பிடிக்கும் போது நார்மலாக இருக்கிற பிளெயின் கிளாத்லேயே வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி நெக்லைன் அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் போர்ஷன்லாம் வரைஞ்சி தான் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பிளெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்து இந்த மாதிரி வந்து கீழே மட்டும் ஷேப் மார்க் பண்ணி டாட் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்லைன் ஃபினிஷிங்காக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் நெக்லைனும் ஆம்கோல் போர்ஷனும் அந்த கர்வ் எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம நெக்லைன் ஆம்கோல் போர்ஷனில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் டாட்லாம் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்ட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோம்ல அந்த போர்ஷனில் வந்து கிளாத் எடுங்க. கிளாத் எடுத்து ஈவனாக வந்து இதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுக்கு அடையாளத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடு சைடில் வருதுல்ல அந்த போர்ஷனில் லைட்டாக வந்து நாச்சஸ் பண்ணணும். நாச்சஸ்ன்றது எங்கே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுமோ அதை அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம போடக்கூடியது தான் நாச்சஸ்ஸு. நாச்சஸ் வந்து ரொம்ப கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ட்ரிம் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறம் சின்னதாக ஒரு அடையாளம் தெரியும். அந்த அடையாளத்தை வச்சு நம்ம கரெக்டாக வந்து அந்த பஸ்ட்டு டாட் வந்து பிடிக்க போகிறோம். பஸ்ட்டு டாட்ன்றது வேஸ்ட்டு கீழே போர்ஷன்லேருந்து மேலே பார்த்த மாதிரி பிடிக்கக்கூடியது தான் வேஸ்ட்டு பஸ்ட்டு டாட்னு சொல்லுவோம். இது கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. நல்லா ஷார்ப் ஏஜில் வந்து கொண்டுட்டு வந்து முடியணும். நல்லா பிளெண்டாக வந்து கொஞ்சம் முடிக்கக்கூடாது. நல்லா ஷார்ப்பாக வந்து வரணும் ஸ்டிச்சஸ்ஸு. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து நான் ட்ரிம் பண்ணி விட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா நான் ட்ரிம் பண்ணாமல் அப்படியே வந்து கொஞ்சம் த்ரெட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்து அப்படியே விட்டுடுறேன். இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. இது வந்து கீழே வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சைடு போர்ஷனில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போர்ஷனுக்கான டாட் பேர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சைடு போர்ஷன் டாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ட்டு டாட்னு சொல்லுவோம். இது வந்து பஸ்ட்டு டாட் தான். கீழே இருக்கிறது வந்து வேஸ்ட்டு பஸ்ட்டு டாட்னு சொல்லுவோம். இது வந்து பஸ்ட்டு டாட். சென்டர் போர்ஷனில் ஊக் பகுதியிலலாம் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு தான் டாட்டே பிடிச்சிருப்பாங்க. 4 இன்ச் அளவுக்கு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஷார்ப்பாக முடிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டுக்கோமோ ஒரு 2.25 இன்ச் வரைக்கும் நம்ம ப்ளவுஸில் வந்து போடுவோம். 2.25 2.5 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜில் வந்து முடிப்போம். ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சுக்கு ஆரம்பித்தாலும் முடிக்கும் போது நல்லா ஷார்ப்பாக அந்த கரெக்டாக மார்க் பண்ண போர்ஷனில் முடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டான கப் ஷேப் வந்து வரும். உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்க மாதிரி இந்த கப் ஷேப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் தைச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு ஷேப் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் கரெக்டாக வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேக் போர்ஷன் நான் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். பேக் போர்ஷன்லேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சென்டர் டாட்டோட ஃபினிஷிங் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி பஸ்ட் டாட்டோட ஃபினிஷிங்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து செகண்ட் மெத்தடான கான்ட்ரோல் டாட்னு சொல்லுவோம். இல்லை ஷேப்புக்காக பிடிக்கக்கூடிய டாட்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட்டை வந்து நம்ம எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சுடிதாரோட பேக் போர்ஷனில் நம்ம இப்போர்ஷன் சைடில் இருந்து சென்டர் பார்த்து வேஸ்ட் லைனில் சென்டர் பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளெயின் கிளாத்தை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 6 இன்ச் அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணி மேலே ஒரு டாட்டு கீழே ஒரு டாட் மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மிட் பாயிண்ட் வந்து பார்க்கணும். மிட் பாயிண்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஒவ்வொரு சைடும் ½ இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ½ இன்ச்சு மொத்தமாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 இன்ச்சு வரும். ஒவ்வொரு சைடும் வந்து ½ இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக நம்ம மேலே அந்த பாயிண்ட் வச்சோம்ல அந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ சென்டராக மார்க் பண்ணி இந்த ½ இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த போர்ஷன் வரைக்கும் கரெக்டாக கர்வ் கொண்டு வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜில் முடிக்கணும். இந்த மாதிரி மேலேருந்து கொண்டுட்டு வரும், திரும்பி வந்து இன்னொரு பாயிண்ட்ல வந்து முடிக்கணும். இது வந்து டாட் டு டாட்னு சொல்லலாம். நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா டாட் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நிறைய பேர் இருக்குது. அது எல்லா டாட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முக்கியமான 2 டாட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பின்னாடி பிடிக்கக்கூடிய கான்ட்ரோல் டாட்டு இல்லைன்னா ஷேப் டாட்டுன்னு சொல்லலாம். இந்த டாட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேஸ்ட் பேண்டில் நம்ம தைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் பஸ்ட் டாட்னு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் நம்ம டாட் மார்க் பண்ண சென்டர் போர்ஷன் ஷார்ப்பாக ஆரம்பித்து மிட் பாயிண்டில் வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்டிங் முடிக்கும் போது நல்லா ஷார்ப்பாக கொண்டுட்டு வந்து முடிக்கணும். நம்ம ட்ராயிங் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஷார்ப் ஏஜில் வந்து கொண்டுட்டு வந்து ஷார்ப் ஏஜில் முடிக்கும் போது தான் கரெக்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வரும். சுடிதார் குர்த்தி இந்த மாதிரி போர்ஷனில் பேக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் லூஸாக இருக்கோ அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த டாட் பிடிக்கணும். ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் பார்க்குறதுக்கு கிளாத் பாருங்க, ஷேப் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேக் போர்ஷனில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். இந்த டாட் வந்து கரெக்டாக உங்களுக்கு டேர்ன் ஆகலைன்னா டாட்டோட சென்டர் பொசிஷனில் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சென்டரை வந்து நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னமும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அயன் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப்ஸ் வந்து டாட் வந்து பார்த்துருப்போம். வீடியோவில் ஹேண்ட் கர்ச்சீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, டாட்டோட 2 டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.